ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு நார்மல் நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ என் சிஸ்டர் இங்கே வந்திருக்காங்க. பாஸ்ட் 2 to 3 days அவங்க இங்கே தான் இருக்காங்க. ஸோ அதுக்காக நான் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒரு மசால் தோசை மாதிரி ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். எக்ஸாக்ட்லி அது மசால் தோசை கிடையாது. ஸோ அது ஒரு ரெசிபி நெட்டில் பார்த்தது, உங்களுக்கு அதை ட்ரை பண்ணி இங்கே பண்ணலான்ட்டு இருக்கேன். ஷோ பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இவங்க தான் என் கூட பிறந்த சிப்ளிங், நேம் சயானா. ஸோ வெல்கமிங் ஹர் இன் டு மை சேனல். இப்போ நாங்கள் கடன்னு அது கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனியன் 3 to 4 அண்ட் ஆல்சோ டொமேட்டோ 3 pieces. அவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணால். ஸோ இப்படியெல்லாம் தான் இருக்குது. நீங்கள் புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கார்லிக் அண்ட் ஆல்சோ ரெட் சில்லி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 1 by 1 எல்லாமே இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் அண்ட் ஆல்சோ ஜீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். பேஸ்ட் ரொம்ப திக்காக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு மாதிரி. ஸோ இது பண்ணுற வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் என் தங்கச்சிட்ட கொடுத்தேன், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ரியாலிட்டி கொஞ்சம் இங்கே பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. வீடியோவில் என்ன தான் சிரித்தாலும் க்ளீன் பண்ணுறது நம்ம தானே. எனக்கு ரொம்பவே கடுப்பாயிடுச்சு. ஸோ எப்படியோ க்ளீன் பண்ணி 2 பேரும் சமாதானம் ஆகிட்டோம். க்ளீன் பண்ணக்கப்புறம் இப்படி தான் இருக்குது கிச்சன். ஸோ அதுக்கப்புறம் டக்குன்னு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்பவே பசியில் இருந்தோம். இது எப்படி இருந்தாலும் கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இருந்ததில் நான் அப்படியே அரைச்சிட்டு இப்போ அது உங்களுக்கு பச்சை வாசனை இருக்கிற மாதிரி, சில பேர் அப்படியே கூட தோசையில் அப்ளை பண்ணி போடுவாங்க. பட் பச்சை வாசனை பிடிக்காதவங்களுக்கு பேனில் வதக்கி எடுத்துட்டா அதோட ரா ஸ்மெல்லாம் போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆயில், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ண வச்சிடலாம். பபிள்ஸ் வர வரைக்கும் நல்லாவே கலக்கிட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த டிஷ்ஷோட பேர் நெல்லூர் கார தோசை. ஸோ அதுதான் நான் பார்த்து வச்சுருந்தேன் ஆன்லைனில். ஸோ அந்த ரெசிபி தான் இங்கே ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நான் கொஞ்சம் சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொரியாண்டர் கொஞ்சம் ஸ்மெல் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்கோம். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலி இதான் அவுட்புட். நல்லா பபிள்ஸ் வந்துச்சு, கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சைட் பை சைட் நான் இங்கே தோசைக்கும் ரெடி பண்ணியாச்சு. மாவு ரெடி. ஓகே, இப்போ நம்ம அப்படியே தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் கிச்சன் கொஞ்சம் லைட்டாக மெஸ்ஸியாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ டக்குன்னு க்ளீன் பண்ணோன்னு தான் எனக்கு அப்படியே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ அப்படியே பண்ணி நம்ம தோசை சுட ஆரம்பித்தாச்சு. ஃபர்ஸ்ட் நான் நார்மல் தோசை தான், இந்த சட்னி மட்டும் போட்டுட்டு, நெல்லூர் கார சட்னி மட்டும் போட்டுட்டு பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் சாட் மசாலா அது இல்லைனா வேறு ஏதாவது மசாலாஸ் கூட வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதுவே எனக்கு போதுமானதாக இருந்தது. ஆக்சுவலி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அது கூடவே நான் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் குழந்தைங்களுக்கு சீஸ் பிடிக்கணுன்னா இதில் போட்டு கொடுக்கலாம். இந்த சட்னியே உங்களுக்கு போதுமானது, தனியாலாம் செய்யணும்னு அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் அப்படியே என் தங்கச்சி முட்டை தோசை கேட்டால். ஸோ அதுவும் இதில் பண்ணியாச்சு. முட்டை தோசையும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யம்மியாக இருக்கும். இதில் கொஞ்சம் பெப்பர் அண்ட் ஆல்சோ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் முட்டையில் நம்ம எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா. அது கூடவே நான் சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்படி தான் இருக்குது முட்டை தோசையோட அவுட்புட். ஸோ ரொம்பவே யம்மியாக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ இது ரெடி பண்ணியாச்சு. வாங்க இப்போ நம்ம போய் ஹஸ்பண்டுக்கு ரியாக்ஷன் கேட்கலாம். தேங்க்யூ. லெட்ஸ் see the reaction first. ஃபர்ஸ்ட் இருக்கிறது முட்டை தோசை, முட்டை நெல்லூர் கார தோசை, சம்திங் லைக் தட். கீழே இருக்கிறது வெறும் நெல்லூர் கார தோசை. ஜஸ்ட் ட்ரை அண்ட் சீ. ஹவுஸ் இட்? ஓவரா ரியாக்ஷன் நல்லா இருக்கா? Saya, how is it? It's very nice, yummy. ஓகே, இப்போ நான் டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ சொல்ல போகிறேன். அதுக்குள்ளே இவர் நடுவில் வந்துட்டார். ரெடி. ஸோ டேஸ்டிங் டைம். வாவ், நீங்கள் கூட சட்னி இல்லாமே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வெறும் தோசை ஆக்சுவலி. ஹாய். ஸோ இன்றைக்கி மீஷோலேருந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்த ஐட்டம் வந்திருந்தது. விச் இஸ் நத்திங், அது கிச்சன் ஐட்டம் தான். நம்ம யூஸ்வலாகவே தோசை இல்லை எனி சார்ட் ஆஃப் ஐட்டமில் நம்ம எண்ணெயில் வச்சு பண்ணும்போது
நம்ம சின்ன சின்ன கரண்டி யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் வந்து வெளியே சிந்தும். ஸோ நிறைய அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்போது இந்த மாதிரி ஒரு பாட்டில் நான் வாங்கின மீஷோலேருந்து செட் ஆஃப் 2 for just rupees under 200குள்ளே தான் இருந்தது. ஆக்சுவலி 128 or 129. ஸோ இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன ஒரு ஏர் ப்ரஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இஃப் யூ வாண்டட் டு நம்ம நல்லா தடவி அந்த மாதிரி ஒரு ப்ரெட்டுக்கெல்லாம் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் தோசைக்கு எல்லாம் அப்ளை பண்ணோன்னா ஜஸ்ட் சும்மா ஸ்ப்ரிங்கிள் பண்ணாலே போதும். இது நல்லாவே ஒரு நல்ல ப்ராடக்டாக தான் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப மெஸ்ஸி ஆகாது. ஆக்சுவலி நல்லாயிருக்கும். பாருங்கள் 2 பாட்டில் நமக்கு வந்திருக்கு. இதோட ப்ரைஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் லிங்க் கேளுங்க, நான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் இட். இந்த ப்ராடக்ட் ரொம்பவே நல்லா இருந்தது ஃபார் த ப்ரைஸ். அண்ட் இது என்னோட செகண்ட் அவுட்ஃபிட் இஸ் பிகாஸ் ஆஃப் த மிக்சர் ஹேப்பன்ட். ஹாய் சயா. Hi. You want to talk about something in this video? No. You just say about the damage which you created. No, I can't. That. Done and dusted, bro. Yeah, but still you created the mess and I won't forget it. Please. அவளோட கேஸ் கொஞ்சம் கேஸ் கம்மி பார்த்துலாம். கேஸ் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? நம்ம கண்டிப்பாக வெளியெல்லாம் வாங்கணும்னு நினச்சாலே ஒரு 600-700 ஆச்சு சொல்லுவாங்க இங்கே இருக்க பர்ஃபினஸ் பார்த்துட்டு. பட் திஸ் ஐட்டம் இன் ஆன்லைன் ஷி ஜஸ்ட் காட் ஃபார் rupees under 199. யா, ஸோ வித்தவுட் ஷிப்பிங் ஆல்சோ. ஷிப்பிங்கும் ஃப்ரீயாக தான் இருந்தது. ஜஸ்ட் 199. செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி பார்க்கவும் நல்லாயிருக்கு. இது எங்களோட குட்டி ஓரியோ பேய் மாதிரி இருக்கா அதில் கொஞ்சம். பட் தட்ஸ் ஓகே. ஸோ க்யூட். யா, ஐ லைக் இட். இஃப் யூ கைஸ் வாண்டட் ஐ ஆல்சோ லிங்க் த ஃபோன் கேஸ் ஹியர். ஐ மீன் இந்த டிஸ்கிரிப்ஷன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. பிகாஸ் நானும் ஒன்று வாங்க போகிறேன் கூடிய சீக்கிரமாக. இப்போ என் ஹஸ்பண்டை தொந்தரவு பண்ணலான்னு போகிறேன். ஸோ வாங்க. ஹாய் ப்ரோ. ஹாய். தூங்கலப்பா. இன்னைக்கு தான் கொஞ்சம் ஓவராக பிரிஸ்காக இருக்க மாதிரி இருக்கு. ஹவையோ நாங்கள் பண்ண மெஸ்ஸை பார்த்தீங்களா இல்லையா? He was the one laughing very badly யார். லைக் அவர் தான் வீடியோ எடுத்தது. நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் முன்னாடி. ஸோ anyhow the mess has happened. சுத்தி வராங்க என்ன இது? ஸோ நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் ஐஸ்கிரீம் சாப்பிட. அதுவும் டைம் 2 o'clock 2 மணிக்கு இது உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். மம்மி பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். ஸோ எனிவேஸ் திறந்தாச்சு. சயாவையும் கொஞ்சம் காமிங்க. அப்படியே அவ்வளோ மாட்டோம். சாவுல புளிய மருந்து சாவுல செத்த பையில தூக்கு முடி சாவு. இல்ல சொல்றேன் கேளு. இந்த யம்மி. ரொம்பவே ஜாலி அண்ட் ஹாப்பியாக எங்களோட நைட் ரொட்டீனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. கைஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நாங்கள் ரொம்பவே எக்ஸைட்டடாக தான் ஆரம்பித்தோம் தோசை பண்ணுறதுக்கு. பட் எனிஹவ் எல்லாமே சொதப்பிடுச்சு. பட் இது எப்படியாவது செஞ்சு சாப்பிட்டாகணும்னு சொல்லிட்டு நான், என் சிஸ்டர், என் ஆல்சோ ஹஸ்பண்ட் கண்டிப்பாக பண்ணிட்டோம். நல்லாவும் வந்திருந்தது டேஸ்ட்டு. மெஸ்ஸியாக இருந்தாலும் கடைசியில் ஒர்த் த வெயிட் மாதிரி தான் இருந்தது. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். எங்களோட என்ன சொல்கிறது தெரில. இட்ஸ் ஜஸ்ட் மெஸ்ஸி. ஆக்சுவலி க்ளீன் பண்ணுறதுக்கு 1 hour மேலே ஆயிடுச்சு. பட் எனிஹவ் நடந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி லைஃப்லேயும் ஒரு வாட்டியாச்சும் மிக்ஸி நம்மளோட தெரிச்ச ஒரு சினாரியோ கண்டிப்பாக நடந்திருக்கும். எங்களுக்கு இப்போ நடந்துருச்சு 2 பேரும் ஒட்டுக்கா இருக்கிற டைமில். ஸோ அந்த வீடியோவும் கழிச்சு பிகாஸ் என் ஹஸ்பண்ட் அந்த வீடியோவாக அவர் எடுத்துட்டாரு. ஸோ பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.